Kannst du es dir vorstellen, Deutsch zu sprechen? என்றால் உங்களால நினைச்சு பார்க்க இயலுமா நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளூவெண்டா டாய்ச் கதைப்பீங்கள் என்ற ஒரு நாள் நீங்களா நினைச்சு பார்க்க இயலுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட மூளை எங்களோட அறிவு எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு புரியணும். ஓகே, எல்லா மென்ஷன் மூளை சேம். நாங்கள் ஒரு விஷயம் நினைச்சு பார்க்க இயலும் என்றால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உணர்வு வரும் எங்களோட ஹேர்ட்ஸுக்குள்ள எங்களோட இதயத்துக்குள்ள. அந்த சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட், ஜோய் அது வந்தாதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி வரும். அந்த எனர்ஜி தானே எங்களுக்கு பாசிட்டிவான நல்ல யோசனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல தொழில் செயல் எல்லாம் நாங்கள் செய்வோம். ஓகே, கடவுளும் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கதைக்க போறீங்கன்றால் டைரெக்டா கோயிலுக்கோ சர்ச்சுக்கு மட்டும் போற கதைக்கண்டு இல்லை. நீங்க கண்ணை மூடி நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன நீங்க சாதிக்க போறீங்க நீங்க நினைச்சு பார்க்கணும். அதை விட உங்களோட மனசுலயும் அது எப்படி அது ஃபீலிங், நீங்க அதை சாதிச்சா, அதை டெஸ்ட் பாஸ் பண்ணினா, நீங்க நினைக்கிற வேலை எடுத்தால், நீங்க உங்களுக்கு ஆசைப்படுற கனவுல காண்ட வீடு நீங்க வாங்கி அதுக்குள்ளுக்கு நீங்க இருந்தால் எப்படி உங்களோட எமோஷன்ஸ் இருக்கும், எப்படி அந்த நிம்மதி, அந்த கிளார்ஹாய்ட் எல்லாம் கிளியர் ஆயிட்டு எனக்கு எல்லாம் விளங்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களோட உடம்புல நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும். இப்போ என்னோட ஒரு 2 minutes ஒரு 1 minute 2 minutes டைம் இருந்தால் ப்ளீஸ் என்னோட இப்போ இந்த எக்ஸசைஸ் செய்து பாருங்கக்கா. நான் ஸ்பானிஷோட செய்ய எனக்கு டாய்ச் தெரியும். நான் ஸ்பானிஷ், நான் என்ன ஒரு மொழி படிக்க தொடங்கினேன் நான் 4 மாதம் முதல். நீங்கள் ஜெர்மன் மொழி நினைச்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு ஜெர்மன் மொழி படிக்க விரும்பல, நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா, காசு கணக்கு உழைக்கிற ஏதாவது நினைச்சு பாருங்க, வீடு மில்லியனேர் ஆகிறது யோசிச்சு பாருங்கக்கா. உங்களுக்கு கண்ணு மூடுங்கோ. இப்போ உங்களோட மைண்டில் மேவுக்கு நீங்கள் நினைச்சு பாருங்கக்கா, எப்படி நீங்கள் நீங்க அந்த கோல் சாதிச்சாப்புற எப்படி உங்களோட உணர்வு இருக்குண்டு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்க பெர்ஃபெக்டா துவைச்சு கதைக்கிறீங்க, இலக்கு நேமெல்லாம் கரெக்டா கதைக்கிறீங்க. நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க ஒரு ஆள் உங்களை கதை கேட்க உங்களுக்கு எல்லாம் விளங்குது. அவை சும்மா தமிழ் கதைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு. இந்த கண்ணு மூடி நினைச்சு பாருங்க. அவை உங்களுக்கு கதைக்கிறேன், நீங்க யோசிக்காமே நீங்க கரெக்டா துவைச்சுல கதைக்கிறீங்க. பிறகு இங்க உங்களுக்கு முதலாளி போய் கதைக்கிறீங்க. பிறகு நீங்கள் வேலை முடிஞ்ச ஒரு ஸ்டார் பாக்ஸ் இங்கே காஃபே வாங்கி குடிக்க அங்கே வேலை செய்கிறவா நீங்கள் சும்மா கதைக்கிறீங்க. இப்படி கடைக்கு போய் யாரால் உங்களுக்கு அட்வைஸ் கேட்குறேன். கடையில் உங்களுக்கு கேட்குறேன், சோதிக்கோங்க brauche eine Hilfe, ich suche Platz. கேட்க நீங்கள் ja, kein Problem, das ist dort, ich helfe Ihnen gerne. நீங்கள் சும்மா ஈஸியாக சும்மா கதைக்கிறீங்க. அது நார்மல். இதெல்லாம் இப்போ நார்மல். முந்தி நினைச்சு பாருங்கக்கா, அந்த மோமெண்ட்டில் நீங்கள் யோசிப்பீங்க, வாவ் முந்தி இவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஜெர்மன் மொழி படிக்க இவ்வளோ கஷ்டப்படினாங்க, ஜெர்மன் மொழி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படினாங்க, ஜெர்மனிலையும் சுவிட்சர்லையும் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் அந்த கஷ்டங்கள் இல்லை, எல்லாம் போயிட்டு. நினைச்சு பாருங்கக்கா, எப்படி உங்களோட மனசில் அந்த உணவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களோட சும்மா ஜோதிச்சு தான் கதைக்கிறேன், தமிழ் கதைக்கல, அவள் ஜோதிச்சு தான் கதைக்க, அவைக்கு ஜோதிச்சு தான் நல்லா ஈஸியாக வரும். ஆனால் உங்களுக்கும் ஜோதிச்சு இப்போ ஈஸியாக வருது. அப்படி சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க உங்களோட மைண்டில். அப்படி நீங்கள் கெமைந்தேக்கு நீங்கள் போய் உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க, அதில் உங்களோட துவைச்சில் கதைக்கிறேன், ஈஸி. இப்படி நினைச்சு பாருங்கக்கா. நான் ஸ்பானிஷில் யோசிச்சு பார்க்குறேன், நீங்கள் தமிழ், நீங்கள் துவைச்சில் யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சு பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. இப்படி உங்களுக்கும் சிரிப்பு வரணும். என்னவே வடியா கிளியராக யோசிச்சு பாருங்க. உங்கள் மைண்டில், உங்கள் ஹார்ட்டில், மைண்டில் யோசிச்சு பாருங்க. உதாரணம் உங்களோட சொந்தக்காரங்களை உங்களை மீட் பண்ண அப்புறம் சொல்ல, என்ன நீ இப்போ நல்லா துவைச்சு கதைக்கிற, எப்படி நீ படிச்சு நீ நல்லா கதைக்கிற எல்லாம் சொல்கிறத உங்களோட மனசில் நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதை விட யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ எந்த ஆக்கள் சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஆக்கள் சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சிக்கோ அக்காக்கோ உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லுவீங்க, ஏய் நீயும் படிக்கலாம், பிரச்சனை, நீ ஒரு 6 மாதம் எடுக்கலாம், ஒரு வருஷம் எடுக்கலாம், என்ன மாதிரி நீ மடன் போயிண்டு. அப்புறம் நினைச்சு பாருங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக சொல்கிறீங்க இல்லை உனக்கு இருக்கிற திறமை மாதிரி எனக்கு இல்லை, உனக்கு இருக்கிற வாய்ப்பு எல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் வயசு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கக்கா.
பாத்தீங்க சேம் சிச்சுவேஷன் தான். நான் காருக்கு தான் இருக்கிறேன், ஆனால் உடம்புல ஒவ்வொரு செல்லைக்களையும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வருது. வாவ் அதர். இப்போ 2 சிச்சுவேஷன் இருக்கு. உங்களால் இப்படி நினைச்சு பார்க்க ஏழுமென்றால் ஒவ்வொரு நாளும் வந்து இனிமேல் ப்ளீஸ் நித்திரை கொள்ள முதல் அட்லீஸ்ட் எல்டி நோ பெசர் நித்திரையால் ஒழும்பின உடனே செய்யுங்க. முதலாவதா இதை நினைச்சு பாருங்க. ஓகே, நினைச்சு பாருங்க. ஒரு கண் முன்னால் வந்து நினைச்சு பாருங்க, ஒரு 5 minutes அட்லீஸ்ட், ஒரு 5 minutes நித்திரையில் முதலும் நினைச்சு பாருங்க. என்ன அப்போ நீங்கள் நித்திரை கொள்ளைக்கு வந்து ஒரு சிரிப்போட நித்திரை தூங்க தொடங்குவீங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அதேபடி வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைங்கோ, ich spreche perfekt Deutsch, ich habe A2 B1 bestanden என்று நிகழ்காலத்தில் எழுதுங்கோ. நிகழ்காலத்தில், ஓகே, எதிர்காலமே நிகழ்காலத்தில் எழுதிட்டு கீழே கையெழுத்து போடுங்கோ. இதான் நான் இப்போ முடிவெடுத்த, இதான் என்ன லைஃப், இதான் வந்து இந்த ரியாலிட்டேட், இதான் என்ன நிகழ்காலம் என்று கையெழுத்து போடுறது கொழுவுங்கோ. ஓகே, உங்களோட பெட்டுக்கு மேலே எங்கேயாவது ஒவ்வொரு நாளும் பார்க்குற மாதிரி கொழுவுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களால் நினைச்சு பார்க்க இயலாது என்றால் நான் நினைக்கிறேன் வந்து 2 விஷயங்கள். எந்த வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னும் ஃபுல்லாக வரையலை. அதுபடி வந்து என்ன ஒரு விஷயம் வேண்டாம், சில நேரம் வந்து உங்களோட உடம்புக்குழுக்க உங்களோட சக்கரான் இருக்கு, சக்கரை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸுக்குள்ள வந்து எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷன்ஸ் என்ன வந்து உணர்வுகளை, கவலை, கோபம், என்தோய்ஷும், அந்த டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் கணக்கெல்லாம் இருக்கு. அந்த எமோஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக உணரையில. அது இருந்த காலம் நடந்திருக்கு, நோ ப்ராப்ளம், என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இருந்த காலம் நடந்து போயிடுச்சு, முடிச்சு. ஆனால் அந்த இமோஷன் நீங்கள் அதில் இருந்து கிடைச்ச கவலை வந்து இன்னும் உங்களோட உடம்புகள் வச்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும் என்றால், அதுக்கு மருந்து தேவையில்லை, அதுக்கு டாக்டர் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அந்த எமோஷனை நீங்கள் உணரணும், அவ்வளோந்தான். ஸோவி ஒரு சின்ன பேபி குழந்தை அழுதால் நாங்கள் வந்து தடவி நான் சொல்லுதான் எல்லாம் ஓகே பிரச்சனை. அதே மாதிரி வந்து அந்த எமோஷன்ஸும் உங்களோட உடம்புல உணரணும். அதை உணர விருப்பம் உண்டா வந்து அடுத்த வீடியோவை பாருங்க.